வணக்கம். என் பேர் வந்து ரஞ்சிதா. இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல பனங்காடு அப்படிங்கிறதுல 4ஆம் ஆண்டு பனை கனவு திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பனை சார்ந்த பொருட்கள் வந்து கண்காட்சி மற்றும் விற்பனை வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பனை ஓலையில கைவினை பொருட்கள் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது கைவினை பொருட்கள் ஏன் பனை ஓலையை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பனை ஓலை வந்து மண்ணில் போட்டோம்னா ஈஸியா வந்து மக்கிடும். ஸோ நம்ம மண்ணுக்கும் வந்து எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. ஸோ நீங்க இப்ப நெகிழிக்கான பொருட்கள் வந்து நிறைய வந்துருச்சு. So அது நம்ம பயன்படுத்தும் போது நமக்குமே ஆரோக்கியம் கிடையாது, மண்ணுக்குமே பாதுகாப்பு கிடையாது. ஸோ இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தணும்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி த்ரோ பண்ணா கூட அது வந்து மண்ணுக்கு வந்து ஒரு உரமா தான் மாறுமே ஒழிஞ்சு இதனால எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. ஸோ பனை ஓலையில பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து நம்ம கிட்டே இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் பயன்படுத்துற அளவுக்கு வந்து எல்லாமே யூனிக்கா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே வந்து இன்னைக்கு நேத்தும் கிடையாது, முன்னோர்கள் காலத்துல இருந்தே பயன்பாட்டுல இருந்த பொருட்கள் தான் இந்த பனை ஓலை பொருட்கள். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், கிழக்குல இருந்து வீட்டு உபயோக பொருட்கள் அஞ்சரை பெட்டி வரைக்குமே எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா பனை ஓலையில நம்ம ரெடி பண்ணதுல இது வந்து ஜுவல்லரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வளையல் வச்சு பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணது. இது நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கூட கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பனை ஓலையில வந்து பூங்கொத்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வீட்டுல ஃப்ளவர் வாஷா கூட வைக்கலாம். இதே ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கிழக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். அடுத்து வீட்டு உபயோக பொருட்கள்ல வந்து கிச்சன் ஸ்டோரேஜ்ல கடுகு, சீரகம், மிளகுலாம் வைக்கிறதுக்காக பனை ஓலையோட இயற்கையான வண்ணத்துல வந்து ரெடி பண்ணது. அடுத்து பாத்தீங்கன்னா பனை ஓலையில கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பனை ஓலையில வந்து நம்ம ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும், இயற்கையை பாதுகாக்கிற வண்ணத்துல இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.